இப்போ திமுக 2.1 போறீங்க. நடந்ததுக்கு பதில் சொல்லுங்கன்னா 2.0 ஏன் போறீங்க? படிச்சவனுக்கு வேலை கொடுத்து கிழிச்சிட்டீங்களா? இளைஞருடைய நலனை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஓலா பைக், இந்த ஊபர், அது ஜொமேட்டோ ஓட்டுறான், அவன் பைக் எல்லாம் பிடிச்சி கேஸ் போடுறீங்க. ஏன் அந்த செயலி வந்திருக்கு, அதை ஏன் நீங்க தடை பண்ணல? ரேபிடோ ஒருத்தன் ஓட்டிட்டு போறான், அந்த பைக்கை சீஸ் பண்றீங்க, கேஸ் போடுறீங்க. ஏன் அந்த செயலியை உங்களால தடுக்க முடியல? ஆட்சியும் அதிகாரமும் துப்புகட்ட ஆட்சியாளர்களே உங்கள்கிட்ட தானே இருக்கு. அது ஏன் உங்களுக்கு இந்த மரமண்டைக்கு ஏற மாட்டேன்னு கேட்கிறேன். டோப்பா போட்டு கவுத்தும் போது எல்லாமே மறைஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்ப ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்ன பண்ணிக்கிட்டு, என்ன மனநிலையில் இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த செயலி இங்க இருக்கிறத தடை பண்ணணுமா இல்லையா? நீங்க கடையை திறந்து வச்சுட்டு சாராயத்தை வித்துக்கிட்டு குடிக்கிறவன் மேல வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. விக்கிறவன் மேல என்ன பண்ண போறீங்க? மக்களுடைய திட்டம் ஒரு நாள் தள்ளி போய் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட போனா கூட தாமதம், அதுக்கு ஃபைன் போடுறீங்க. ரேஷன்ல குறிப்பிட்ட பொருட்களை வாங்க முடியல, ஆனா சாராயத்தை 24 மணி நேரமும் வாங்கலாம். எப்படி இது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? இது சமூக நீதி பார்வையா? நல்லாட்சி நாயகனா? நீங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியா? கிட்னி முறைகேடு, மருத்துவ பயனாளர்கள், சுடுகாட்டு பயனாளர்கள், இன்னும் என்னென்ன வைக்க போறீங்க? உங்களுக்கு வைக்க போறாங்க முன்னாள் முதல்வர்னு மக்கள் 2026. எதிர்கட்சியாக கூட உங்களால் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது.